அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம், ஒரு உருளை மூன்றும் சமமான அடிப்பாகத்தையும் உயரத்தையும் கொண்டுள்ளது எனில் அவற்றின் கன அளவுகளுடைய விகிதாச்சாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வைப்போம். அப்போ கன அளவு கண்டுபிடிக்கணும். ஒரு கூம்பு படம் வரைஞ்சுக்கிடுவோம். இந்த கூம்பினுடைய அடிப்பாகமும் இந்த அரைக்கோளத்தினுடைய அடிப்பாகமும் சமம்னு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி உருளையினுடைய அடிப்பாகமும் சமம்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மூணு அடிப்பாகமும். அப்போ இந்த ஆரம் எல்லாம் சமம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உருளையினுடைய உயரம், இந்த அரைக்கோளத்தினுடைய உயரம், இந்த கூம்பினுடைய உயரம் சமம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அரைக்கோளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆரம் என்ன இருக்கோ அதே இதுதான் இந்த உயரமும் வரும். அப்போ R = H. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா R = H வரும். இதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஹச்சும் R. இப்போ இந்த ஒரு கூம்பினுடைய கன அளவு 1/3 πr²H. இந்த அரைக்கோளத்தினுடைய கன அளவு 2/3 πr³. இந்த உருளையினுடைய கன அளவு πr²H. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த H வந்து R, அப்போ இதுவும் R³ ஆயிரும். இந்த Hம் R, அப்போ இதுவும் R³ ஆயிரும். இதை விகிதத்தில் எழுதுவோம். 1/3 πr³ = 2/3 πr³ πr³. இப்போ மூணுலேயுமே பை இருக்குது, அதனால் இந்த மூணையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த மூணுலேயும் R³ இருக்குது. அப்போ இதையும் நம்ம என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய பின்னத்தை மட்டும் எழுதுங்க. 1/3 = 2/3 = 1/1 எழுதலாம். இந்த 1/1 இதனுடைய பகுதி 3 இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும்னாக்கி பகுதியும் தொகுதியும் 3ஆல் பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1/3 = 2/3 3/3. இதனுடைய பகுதி எல்லாம் ஒன்று போல் இருக்குது. அதனால் நம்ம இதை எப்படி எழுதலாம்? 1:2:3 எழுதலாம். அப்போது இந்த கூம்பு, அரைக்கோளம், இந்த உருளையினுடைய கன அளவுகளுடைய விகிதாச்சாரம் 1:2:3. ஆப்ஷன் பி சரியான விடை. நன்றி, வணக்கம்.